ஹலோ மீட் மிஸ்டர் மித்துன் நான் தான். இந்த பாட்காஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, நான் 2 விஷயம் யோசித்தேன். ஒன்று ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இன் லவ். அந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி லவ் லைஃபை இல்லை மேரேஜ் லைஃபை அது அஃபெக்ட் பண்ணுமா பண்ணாதா, அது பார்ட்னரோட அண்டர்ஸ்டாண்டிங் பொறுத்தா, இல்லை பேசிக்காக அது என்ன ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்லாம் உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அதை பற்றி பேசுறதுக்கு நிறையா இருக்குது. அஃப்கோர்ஸ் நான் எதுவும் யோசிச்சு வைக்கல, இந்த கதை சொல்லலாம், இந்த பாயிண்ட் சொல்லலாம், இந்த பாயிண்ட்லேருந்து பேசலாம் அப்படின்ட்டு. அதை பற்றி பேச ஆரம்பித்தா ஏதாச்சும் ஒன்று வரும் ஃப்ளோவில். ஏன்னா இப்போ ஏன் நிறையா ஃப்ளோவில் வருது அப்படின்னா, அதெல்லாம் வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட அடி, வாழ்க்கையில் வாங்கின அடி, கற்றுக்கிட்ட பாடங்கள், அதனால் அது ஃப்ளோவில் வந்துடும் ஏதோ ஒன்று. ஸோ அதை பற்றி பேசலாமா, இல்லை நான் நேற்று உங்ககிட்ட ஒன்று சொன்னேன், இந்த என்னோடய கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து ஒரு டெத்து என்னை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுச்சு, அந்த ஒரு டெத்தை பற்றி பேசலாமா அப்படின்னு யோசித்தேன். அதை தாண்டி அந்த டெத்தை என்னை அஃபெக்ட் பண்ணுச்சுல்ல, அதை தாண்டி என்னோடய கிராண்ட் பேரண்ட்ஸ், அதாவது என்னோடய தாத்தாக்கும் என்னோடய அம்மாச்சிக்கும் அவங்களுக்குள்ளே அந்த பாண்டிங், அந்த லவ் இருக்குல்ல, அதையும் அது கூட சேர்த்து பேசலான்னு நினச்சேன். ஆனால் அந்த லவ் பாண்டிங் அதை மட்டுமே தனியாக பேசினாலே கொஞ்சம் நேரத்துக்கு பேச முடியும். ஸோ அதை மட்டுமே இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக பேசலான் இருக்கேன். ஸோ ஆக மொத்தத்தில் இன்றைக்கி பாட்காஸ்ட்டில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, என்னோடய கிராண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் தேர் லவ் லைஃப் அண்ட் தேர் மேரேஜ் லைஃப் அது எப்படி இயங்குச்சு, நான் என்ன பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அவங்கள பார்த்தேன், எனக்கு எப்படி ப்ரொஜெக்ட் ஆச்சு, அவங்க லவ்வை நான் எப்படி அப்சர்வ் பண்ணேன், அந்த லவ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நான் பேச போகிறேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸஸை நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ஏதாச்சும் வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட ஒர்க்லாம் பார்த்துட்டு சைமல்டேனியஸாக இந்த பாட்காஸ்ட்லாம் கேட்கலாம். என்னோட சொல்லிட்டு மறுபடியும் சொல்கிறேன், என்னோடய பாட்காஸ்ட் வந்து பயங்கர இன்ஃபர்மேட்டிவாக இருக்காது. விக்கிபீடியாலேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணி எனக்கு பேச வராது. அது வரும், அது வேறு பேட்டர்ன், பட் அதெல்லாம் பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது வந்து சும்மா ஒரு ஜாலியாக ஒரு டீ கடையில் உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி நார்மலாக பேசுகிறது தான் என்னோடய ஸ்டைலு. எனக்கு என்ன தோணுதோ நார்மலாக பேசுகிறது தான். ஸோ நீங்கள் தூங்குறதுல உங்களுக்கு தூக்கம்லாம் வரல அப்படின்னா, இதெல்லாம் பயங்கர ஸ்லீப்பிங் ஃபில் மாதிரி என்னோட ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வாட்டுக்கு தூங்க ஆரம்பிங்க, செம்மையாக தூக்கம் வரும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் என்னோடய பாட்காஸ்ட்டு. ஸோ என்னோடய தாத்தா பாட்டி பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் நேற்று பாட்காஸ்ட்டில் சொல்லியிருந்தேன், தாத்தா வீடு அப்படின்ட்டு ஒரு பாட்காஸ்ட் பேசியிருந்தேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸஸ்ஸு, நாங்கள் அனுபவித்தது, அதில் என்னோடய லைஃப்பில் அவங்கக்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது, அதெல்லாம் நான் நேற்று பாட்காஸ்ட்டில் சொன்னேன். அப்போ தான் எனக்கு இந்த ஐடியாவும் வந்துச்சு, தாத்தா பாட்டி இவங்களோட லவ் பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப பழைய போஸ்ட்டு, கீழே இருக்குமா இல்லை அதை டெலிட் பண்ணிட்டேனா இருக்கான்னு தெரில. இன்கேஸ் இருந்துச்சுன்னா ஒரு வீடியோ ஒன்று எடுத்திருக்கேன் எப்போயோ. இட் வாஸ் இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே, இந்த சோஷியல் மீடியா ரொம்ப ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ ஒன்று எடுத்தேன். அது நான் உங்களுக்கு காட்டுறேன். அது நான் முடிஞ்சால் அது இன்ஸ்டாகிராமில் இருந்தால் இங்கே இந்த பாட்காஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ என்னோடய தாத்தாவோட பாட்டியோ அவங்க லவ் ஸ்டோரி வந்து அந்த ஒரு 15 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் வீடியோவில் ஒரு ரீல்ஸ் இருக்கும். அந்த 30 செகண்ட்ஸ்குள்ளே அடங்கிடும். அந்த ரீல்ஸ் நீங்கள் பார்த்தாலே, அந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்தாலே, ரீல்ஸுங்கிறேன், உங்களுக்கு அது புரிஞ்சிடும். பட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. நான் கூட இருந்து பார்த்தனால சொல்லணும் அப்படின்னா, பேசிக்காகவே இப்போ நான் சொல்கிறது சில விஷயங்கள் நிறையா பொருந்தாமல் இருக்கலாம், ஒத்து போகாமல் இருக்கலாம். அவங்க எப்படி இப்படி இருக்கலாம், அவங்க எப்படி அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 மினிட் அவங்க எப்படி அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். பட் அதுதான் அந்த ஜென்ரேஷனல் கேப்புங்கிறது. நான் என்னோடய தாத்தா பாட்டி லவ் அதை பற்றி பேச போகிறேன். ஸோ அங்கே அந்த ஜென்ரேஷனில் இருந்தது, அவங்களுக்கு அப்ளிகபிள் ஆனது, அவங்க சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி இருக்கிற லவ்லையும் அது அப்ளிகபிள் ஆகுமா, அதனால சந்தோஷம் கிடைக்குமா, நிம்மதி இருக்குமா அப்படின்னா அது டிபெண்ட்ஸ் அந்த பார்ட்னர் தான். இன்றைக்கி மேக்ஸிமம் அப்படி ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரில. ஆனால் அந்த காலத்துலலாம் ஒரு பேட்டர்ன் இருக்கும்ல, இவங்க இந்த ஒர்க் பண்ணணும், இவங்க அந்த ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டர்ன்லாம் இருக்கும். இப்போ நான் நார்மலாக இப்போ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு குட்டி சும்மா டிஸ்க்ளைமர் மாதிரி நான் சொல்ல வரேன். நிறைய விஷயங்கள் நிறைய பேர்த்துக்கு நம்ம நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நம்ம சொல்ல வர பெர்ஸ்பெக்டிவே என்னென்னு தெரியாமல் சில விஷயங்கள் புரிஞ்சுக்கிறாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு குட்டி எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிட்டு நான் இந்த பாட்காஸ்ட்டுக்குள்ளேயே டேரக்ட் டாபிக்குள்ளே போயிடலாம். வழக்கம் போல தான் ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் டாபிக்குள்ளேயே பேசக்கூடாது. அதை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் பேசி எல்லா டிஸ்க்ளைமரும் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் டாபிக்குள்ளே போகணும் போல். சில விஷயங்கள் ரொம்ப ப்ராக்டிக்கலாக கிரவுண்டடாக பப்ளிக்கில் பொது சபையில் பேசினா வேறு மாதிரி பேசுகிற விஷயங்களையே ஒரு ஃப்ரெண்டு கூட ரூம்குள்ளே உட்காந்து பேசும்போது, ஒரு ஃப்ரெண்டு கூட ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களோட கருத்து வேறு மாதிரி இருக்கும். அதுதான் ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி, அதுதான் கிரவுண்டட் ரியாலிட்டி. அந்த கிரவுண்டட் ரியாலிட்டி இப்படி இருக்கு, அவ்வளோதான். அதை நம்ம சொல்ல வந்தாலே இவன் இப்படி தான் போல அப்படின்ட்டு ஜட்ஜ் பண்ணி சில கமெண்ட்ஸ் இந்த மெசேஜஸ்லாம் வரதுல எனக்கு அது எனக்கெல்லாம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு கமெண்ட் பார்த்தேன்.
இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், ஒரு வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணி போட்டிருந்தேன். அந்த வீடியோவை பற்றி நான் பாசிட்டிவாக சொல்லி போட்டிருந்தேன். மென் வந்து எங்கே ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்களோ, எங்கே வந்து அவங்களோட மென்டல் பீஸ் காப்பாற்றப்படுதோ அந்த இடத்துல அவன் குழந்தையாகவே மாறிடுவான். அது எங்கே நடக்கும் அப்படின்னா, அவனோட விமன் கரெக்டாக அமைஞ்சிட்டாங்க, அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா, அது ஒரு விமன் எவ்வளோ சைல்டிஷாக இருந்தாலும் அந்த ஒரு விமன் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாகவும் ரொம்ப செரிஸ்டான ஒரு நிலைமையில் நம்ம அவங்கள வச்சுருந்தோம், அவங்களுக்கு தேவையான கேர் அண்ட் அட்டென்ஷன் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, ஒரு விமன் சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுறவங்க அந்த அட்டென்ஷன், அந்த ஒரு கேர், அந்த ஒரு அவங்க ரொம்ப செரிஸ்டாக ஃபீல் பண்ணுற இடத்துல அவங்க மெச்சூர்டாக மாறிடுவாங்க. ஒரு தாய் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு மென் எவ்வளோ தான் வெளியே ஸ்ட்ராங்காக ரொம்ப மெச்சூர்டாக ஒரு சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணாலும், மெச்சூர்டாக ஒரு விஷயத்தை அணுகுனாலும், அவங்களோட விமன் கிட்ட அவங்க குழந்தையாக மாறிடுவாங்க. இதுதான் ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் அப்படிங்கிறது. சேம் போல் ரிப்பல், ஆப்போசிட் போல் அட்ராக்ட்ஸுங்கிறது போல். ஸோ அதை வச்சு அதை பேஸ் பண்ணி நான் ஒரு ரீல்ஸ் ஒன்று போட்டிருந்தேன். அந்த ரீல்ஸ் எப்படி இருக்குன்னா, என் இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட தெரியும், ஒரு அம்மா வந்து ஒரு 2 குழந்தைக்கு ஊட்டிகிட்டு இருப்பாங்க. ஒரு ஆள் பின்னாடி டோரை திறந்துட்டு ஒர்க் முடிச்சுட்டு வருவார். அந்த குழந்தைக்கு ஊட்டுறதை பார்த்தோன்னே அவருக்கு பொசசிவ்னஸ் வந்துடும். அந்த அம்மா மடியில் குழந்தைய வச்சுருக்கோம், அந்த குழந்தைய தூக்கி இப்படி சைடில் வச்சுட்டு அந்த ஹஸ்பண்ட் வந்து மடியில் உட்காருவார். அப்புறம் அந்த ஹஸ்பண்டுக்கு ஊட்டி விடும், அவன் கோச்சுப்பான். இந்த மாதிரிலாம் அது க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறக்கே, அது நல்லாவும் இருந்துச்சு. என்ன தான் பொது வெளியில் இதை பார்க்கும்போது கிரிஞ்சுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தாலும் நானும் அப்படி சொல்லக்கூடிய ஆள் தான். பட் அது எல்லாமே கிரிஞ்சு தான். பப்ளிக்காக பண்ணும்போது அந்தந்த பர்சன்ஸ் கூட மட்டும் அந்தந்த விஷயங்கள் பண்ணும்போது அது வந்து ரொம்ப கிரிஞ்சாக நம்மளுக்கு ஃபீல் ஆகாதுல்ல. ஸோ அந்த மாதிரி தான், அதுக்காக தான் வந்து அந்த பாட்காஸ்ட்டுங்கிறேன் அந்த ரீல்ஸ் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த ரீல்ஸ் கீழே ஒரு கமெண்ட் ஒன்று வந்துச்சு. அந்த கமெண்ட் என்ன அப்படின்னா, ஒரு அம்மா கமெண்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு இது எப்படி எடுத்துக்கிறதே தெரில, என்னடா இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது எப்படின்னா, அந்த ரீல்ஸுக்கு கீழே வந்து ஒரு குழந்தைக்கு எவ்வளோ பெரிய ட்ராமா இது கிரியேட் பண்ணும் தெரியுமா, இந்த மாதிரி காதலிக்கும் தம்பதியர்கள், காதலித்து கல்யாணம் பண்ண தம்பதியர்களுக்கு பிறக்கும் குழந்தை ஒரு சாபக்கேடு. ஒரு குழந்தையை தூக்கி இப்படி சைடில் வச்சுட்டு அவள் ஹஸ்பண்டுக்கு இப்படி ஊட்டி விடணுமா, இது எவ்வளோ ஒரு கேவலமான செயல். அந்த குழந்தைக்கு அது எவ்வளோ பெரிய நெகட்டிவான விஷயம், அந்த குழந்தை பாவம். என்ன அண்டர்ஸ்டாண்டிங் டுவர்ட்ஸ் லைஃப் இருக்குதுன்னு எனக்கு அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு எனக்கு அது மாதிரி அன்ஈஸியாக ஃபீல் ஆச்சு. ஐயோ இப்படிலாம் மாட்டா யோசிப்பாங்கன்ட்டு இருந்துச்சு. ஒரு குழந்தை நடியில் உட்காந்துருக்க ஒரு குழந்தை அதை தூக்கி இப்படி சைடில் வச்சுட்டு அந்த ஹஸ்பண்டுக்கு அந்த அம்மா ஊட்டுறனால அந்த குழந்தைக்கு பொசசிவ்னஸோ கோவமோ என்ன இப்படி இருக்காங்கன்ட்டுலாம் நினைக்க போகிறது கிடையாது. சப்கான்ஷியஸாக அந்த குழந்தையும் லேர்ன் பண்ணிக்கும், நாளைக்கு மேரேஜ் லைஃப்ங்கிறது இப்படி தான் அந்யூன்யமாக இருக்கணும், குட்டி குட்டி குறும்புகள் பண்ணணும், நம்ம ஒய்ஃப் கிட்ட நம்ம ஹஸ்பண்ட் கூட நம்ம இவ்வளோ இருக்கணும், இவ்வளோ அன்பாக இருக்கணும், இவ்வளோ அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணணும். சில விஷயங்கள் அவங்க குழந்தை மாதிரி பண்ணாங்கன்னா அது நம்ம கிட்ட மட்டும் தான் பண்ணுவாங்க. அதை நம்ம சப்கான்ஷியஸாக குழந்தைங்க பேரண்ட்ஸை பார்த்தா வளருவாங்க. அந்த குழந்தைங்க முன்னாடி பேரண்ட்ஸ் சண்டை போட்டு கற்றுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க அதனால் பாதிக்கப்படும். அது அப்படி தான் வளரும். சொசைட்டியும் அந்த ஆங்கிளில் தான் பார்க்கும். அந்த குழந்தைக்கு முன்னாடி அவங்க ரொம்ப செரிஸ்டான ஒரு லைஃப் வாழ்கிறாங்க, ப்ளேஃபுல்லாக இருக்காங்க. குட்டி குட்டி ரொமான்ஸ், அந்த ஒரு லிமிட் தாண்டாத, அந்த ஒரு குழந்தைக்கு முன்னாடி அந்த ஒரு அக்கோட ஃபீல் ஆகாத குட்டி குட்டி ரொமான்ஸ் எல்லாமே அழகு இல்லை. அந்த குழந்தைக்கு அது சப்கான்ஷியஸாக போய் சேரும். அந்த குழந்தை பார்க்குறதும் கேட்குறதும் அந்த குழந்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அப்போ பேரண்ட்ஸ் இப்படி இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஆக்சுவலாக. ஆனால் அந்த கமெண்ட் என்னால் ஏற்றுக்கவே முடியல. எப்படி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கணும்ல, ரொம்ப பேசிக்கான விஷயம் இதெல்லாம், ரொம்ப பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய விஷயம். அந்த குழந்தைய ஒன்றும் அந்த அம்மா இப்படி தூக்கி போட்டுட்டு விசிறி அடிச்சுட்டு தூக்கி போட்டு சாத் ராயா நீ வாடா என் புருஷான்னு கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அவங்க ஒன்றும் குழந்தைய கண்டுக்காமல் இது லவ் மேரேஜ் பண்ணி அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஒரு சாபம் வாங்கிட்டு வந்த குழந்தைன்ட்டு அந்த அம்மா கமெண்ட் பண்ணுதே. அறிவு வேணாம் என்னையெல்லாம் இப்போ டென்ஷன் ஆகுது. ஒரு ஃப்ளோவில் அறிவு மயிறு வேணாம் சொல்ல வந்துட்டேன். இல்லை நான் கேட்குறேன், எனக்கு அவ்வளோ ஏன்னா லவ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது மூலமாக ஒரு நான் அடிக்கடி என்னோடய பாட்காஸ்ட்டில் ரொம்ப ரெகுலராக நீ ஃபாலோ பண்ணிங்கன்னா நிறைய இடங்களில் சொல்லியிருப்பேன், செக்ஸுங்கிறது புள்ளியார் சொல்லி, அது வந்து ஒரு புள்ளியார் சொல்லி, அது பேசிக். அதில் ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, அந்த டாபிக் பற்றி பேசுகிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் வெளியெல்லாம் அப்படியே அந்த பேரை கேட்டாலே ஐயோ இன்னும் இப்படி அப்படி இப்படிமானுங்க. உள்ளுக்குள்ளே நைட்டு 10 மணிக்கு அவனுங்க சேட்டை பார்த்தோம்னா அவனுங்க எல்லாருமே சொல்கிறேன், எல்லா ஹியூமன்ஸ் ஏன் அப்படின்னு கேட்குறேன். சில விஷயங்கள்லாம் வந்து தயங்கவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, ஒரு பொட்டி கடையில் போய் பேடு வாங்குகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி பீரியட்ஸு என்னை சார்ந்த பெண்களுக்கு அது வரும், அது இயற்கை, அது இயல்பு.
அதெல்லாம் என்னமோ பெரிய இதுவாட்டம் அப்படியே சொசைட்டிக்குள்ளே இந்த பேப்பரில் அப்படியே பொத்தி வச்சுக்கிட்டு அப்படியே கொண்டு போகிறது. ஆனால் ஒரு சொசைட்டியில் ஒரு குழந்தை முன்னாடி கெட்ட வார்த்தை பேசுறதுலாம் இங்கே நார்மலைஸ்டாக இருக்குது. ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் அன்றைக்கி நான் போகும்போது அந்த ஒரு பொண்டாட்டியும் ஹஸ்பண்டும் திட்டிக்கிறாங்க. அந்த பொண்டாட்டி கையிலேயே குழந்தைய வச்சிருக்கு. 2 பேர் மாறி மாறி கெட்ட வார்த்தையில் பேசிக்கிறாங்க. இந்த சொசைட்டி அவங்கள ஜட்ஜ் பண்ணல, அது கடந்து போய்ட்டு எல்லா குடும்பத்திலும் நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி கடந்து போகிறானுங்க. ஆனால் ஒரு பேடு வாங்கும்போது அது ஒரு பேப்பர் எடுத்து பொத்தி பாதுகாத்து என்னமோ பொக்கிசத்தை கொண்டு போய் கொடுக்குற மாதிரி என்னது அது? அது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ், அது அவ்வளோதான். இங்கே நார்மலைஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது, அதை யாருமே நார்மலைஸ் பண்ணுறது இல்லை. நார்மலைஸ் பண்ணக்கூடாத விஷயங்கள் கோடிக்கணக்கில் இருக்குது, அது எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணி வச்சுருக்கு இந்த ஜென்ரேஷன். எனக்கு இப்போ அந்த கமெண்ட் அதுதான். ஒரு ஒரு லவ் மேக்கிங், அந்த லவ் மூலமாக அந்த காதலின் அடையாளமாக பிறக்கிறது தான் அந்த குழந்தை. அது அவங்களோட காதலுக்கு, அவங்களோட அன்புக்கு, அவங்களோட அந்த இன்டிமசிக்கு அது கடவுளாக பார்த்து கொடுத்த அது ஒரு வரம், அது கிஃப்ட்டு. அந்த மாதிரி அதுலேயும் லவ் மேரேஜ் பண்ணுறவங்க, இப்போது அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறவங்களே ஒரு கட்டத்தில் பேசி புரிஞ்சு சொசைட்டி கொண்டு வந்து 2 பேர்த்து ஒரு இடத்துல சேர்த்து வைக்குது. அப்படிங்கும் போதே அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வராங்க. அவங்களுக்கு மேலே ஒரு லவ் பிறக்குது, அவங்க ஒரு குழந்தைய பெற்றுக்கிறாங்க. இதில் ஆல்ரெடி லவ் பண்ணுறவங்க ஒரு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அங்கே எவ்வளோ லவ் இருக்கும், எவ்வளோ இன்டிமசி இருக்கும். அப்போ அது மூலமாக பிறக்கிற குழந்தைலாம் ஒரு வரம். அந்த குழந்தைக்கும் அந்த மாதிரி பேரண்ட்ஸ் கிடைக்கிறது வரும். அந்த குழந்தைக்குலாம் அதெல்லாம் சாபம்ட்டு ஒரு அம்மா கமெண்ட் பண்ணி, அப்போ என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது? சில விஷயங்கள்லாம் நம்ம பேசினா இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறவங்களாம் ஐயோ கொஞ்சம் டேஞ்சர் தான் போல் இருக்குது அப்படின்ட்டு இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் டிஸ்க்ளைமர் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஓவராலாக என்னோடய தாத்தா பாட்டி அந்த லவ் அதை பற்றி பேசணும் அப்படின்னா பேசிக்காக இதுதான். அவங்களுக்குள்ள ஒரு கேர் இருக்கும், அன்பு இருக்கும். அவங்களுக்குள்ள சண்டை வந்தாலும் அடிச்சாலும் பிடிச்சாலும் ஒரு இது இருக்கும். நான் உங்ககிட்ட நேற்று பாட்காஸ்ட்லேயே சொன்னேன், ஒரு கட்டத்தில் என்னோடய தாத்தா பெட் ரிடன், அவர் படுத்த படுக்கை அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டார். அவரை டோட்டலாக டேக் கேர் பண்ணிக்கணும். உங்களுக்கு புரியுதில்ல? இப்போது நம்மளாம் கத்துறோம், கோவப்படுறோம். ஒரு ஹஸ்பண்டோ ஒரு ஒய்ஃபோ வேலைக்கு போயிட்டு வராங்க அப்படிங்கிற பட்சத்தில், சரி நான் ஜெண்டர் பயாஸ்டாகவே பேசல, ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ யாரோ ஒருத்தங்க வேலைக்கு போயிட்டு வராங்க, ஒருத்தங்க வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வேலைக்கு போயிட்டு டயர்டாக வருவாங்க, அவங்களுக்கு டக்குன்னு ஒரு டீ போட்டு கொடுக்கலாம். அப்படிங்கிறதுலாம் கூட நிறைய இடங்களில் இருக்குன்னு இல்லைன்னு சொல்லல. பட் இன்றைக்கி நிறையா அதெல்லாம் ஃபேடாகி ஒருத்தங்க அவங்களே வாயை திறந்து எனக்கு டயர்டாக இருக்குது டீ போட்டு குடுறி அப்படின்னா, எத்தனை டீ குடிப்பீங்க ஒரு நாளில்? எதுக்கு இப்போ உங்களுக்கு டீ போட்டு கொடு? இந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். அப்படி இருக்கிற ஒரு நிலமையில் யோசிச்சு பாருங்கள், ஒருத்தர் பெட்லேயே எவ்ரிதிங் அவருக்கு பெட்டு தான், அதை தாண்டினா அவருக்கு உலகமே இல்லை பாவம். அவருக்கு சாப்பாடு, தண்ணி, மோஷன், ரெஸ்ட் ரூமு, அவர்கிட்ட கதை, அவர் தனியாகவே இருக்க முடியாது, அவர்கிட்ட கதை பேசணும், அவருக்கு ஏதாச்சும் புத்தகங்கள் எடுத்து கொடுக்கணும், அவருக்கு சில நீட்ஸ் இருக்கும். திடீர்னு எங்கேயாச்சும் கை எட்டாத இடங்களில் திடீர்னு அரிக்கலாம். ஒவ்வொரு டைமும் அவர் கூப்பிடுற ஒரே பேர் ராசாத்தி. லக்கிலி எங்களோட அம்மாச்சி பேரே ராசாத்தி, அவங்க உள்ளத்துலேயும் ராசாத்தி தான். அப்படி பார்த்துக்கிட்டாங்க என் தாத்தாவை. உண்மையாலுமே அதெல்லாம் பெரிய விஷயம். அதெல்லாம் இப்போ ஒரு ஃபேமிலியில் நானும் என் தம்பிலாம் பக்கத்துலேருந்து பார்க்குறோன்னா எங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ சப்கான்ஷியஸில் அது ரெஜிஸ்டர் ஆயிரும். இதுதான் ஃபேமிலி. அட் த எண்ட் ஆஃப் த டே ஃபேமிலி மேட்டர்ஸ். அதுக்குன்ட்டு என் தாத்தா ரொம்ப கொடூரமானவர்னா அப்படிலாம் கிடையாது. என்னோடய தாத்தாவோட நிறைய அன்பு இருக்குது அவர்கிட்ட. அது வெளிப்படுற விதம் கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கும். ஆனால் அது வெளிப்படுற விதம் இப்படி இருக்குங்கிறத கம்ப்ளீட்டாக ஏற்றுக்கிட்டாங்க ஒரு விமனாக என்னோடய அம்மாச்சி. நான் விமன் இன் லவ் அப்படின்னு ஒரு பாட்காஸ்ட் கூட பேசியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு விமன் அவங்களுக்கு ஒருத்தங்களை பிடிச்சிருச்சு அப்படின்னா ஷீ கேன் கோ டு எனி எக்ஸ்ட்ரீம் போல். இதெல்லாம் என்னோடய அம்மாச்சி கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். அப்படி பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்குள்ள அந்த அளவுக்கு லவ் இருந்துச்சு. சின்ன வயசில் என் தாத்தாவும் ஒர்க்கிங், என் அம்மாச்சியும் ஒர்க்கிங். நீ யார் வேலைக்கு போகிறக்கு, நீ வேலைக்கெலாம் போகக்கூடாது அப்படி இப்படிலாம் என் தாத்தா சொல்லலை. ஸோ அவங்களும் வேலைக்கு போனாங்க, 2 பேரும் நல்லா சம்பாரிச்சாங்க, ஃபேமிலியும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. பட் அன்லக்கிலி அந்த டைமில் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என்னோடய தாத்தா குதிரை வண்டிலாம் வச்சுருந்தாராம், அதுவும் ட்ரெயின்லாம் பண்ணி வச்சுருந்தாராம். இங்கேருந்து, அதாவது பொங்கலூரில் உள்ளுக்குள்ளே ஒரு ஏரியா, அங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு சாயந்தரம் கரெக்டாக 4 மணி 5 மணி ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த முத்து கொஞ்சம் சீன் போடுற மாதிரி தான் இருக்க மாட்டிருக்குது. பட் அது இதெல்லாம் எனக்கு சொன்ன கதைகள், அதெல்லாம் உண்மைங்கிறனால தான் சொல்கிறாங்க. அதெல்லாம் கரெக்டாக 4 மணி ஆச்சுன்னா டான்ட்டு வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆயிரும், பஸ் ஸ்டாண்டில் நின்றோம். யாரை பிக்கப் பண்ணுறக்கு? என் அம்மாச்சியை பிக்கப் பண்ணுறக்கு. என் அம்மா ரைடிங்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க, அதுவே ட்ரைனிங். அது என்னோடய அம்மாச்சி அதாவது குதிரைனா குதிரை வண்டி, 2 குதிரை, ஒரு குதிரை அது வண்டியில் லாக் ஆகிருக்கும்ல அந்த மாதிரி. ஸோ என்னோடய அம்மாச்சி அந்த வண்டியில் ஏறி உட்காந்துட்டாங்கன்னா ரிட்டன் வீட்டுக்கு. அந்த காலத்தில் இதெல்லாம் குதிரை எஜமானி விஸ்வாசி. குதிரை வளர்த்துறவங்களுக்கு இல்லை இந்த ஊர் சைடு இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும்.
குதிரை வந்து ஒரு பயங்கரமான விசுவாசம் உள்ள ஒரு அனிமல். நம்ம டாக்ஸ் கிட்ட இருந்து தான் லாயல்ட்டி கற்றுக்குறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய டாக்ஸ் க்ளோரிஃபை பண்ணியிருக்கோம். அஃப்கோர்ஸ் அதுவும் உண்மை, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் குதிரை வளர்த்துறவங்களுக்கு நல்லா தெரியும், இல்லை அந்த இன்னும் நீங்கள் அந்த ஊர் சைடில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். குதிரை மாதிரி ஒரு விசுவாசி இருக்கவே முடியாது. பெஸ்ட்டு விஸ்வாசி அனிமல்னால், விஸ்வாசம் காட்டக்கூடிய ஒரு அனிமல்னால் ஃபஸ்ட்டு ஹார்ஸ் தான். ஆக்சுவலாக எனக்குலாம் ரொம்ப ஆசை குதிரை வளர்க்கணும் அப்படின்ட்டு. வளர்த்துருவோம் ஃப்யூச்சரில் எப்படியாச்சு பார்ப்போம். பட் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து குட்டி குட்டி விஷயங்களில் நிறைய அழகான விஷயங்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு இது தான். ஸோ என்னோடய அம்மாச்சி என் தாத்தாவை பார்த்துக்கிட்ட விதம், என் தாத்தா அவரோட லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண விதம், அவர் ஒரு மாதிரி நல்லா இருந்தார். ஒரு மாதிரி பொறாமையாகவும் இருக்குது. அந்த ஜென்ரேஷனில் வாழ்ந்தாங்க. இந்த ஜென்ரேஷனில் நம்ம எதையோ நோக்கி ஓடுறோம், வாழ்கிறது மிஸ் பண்ணுறோம். இந்த என்னோடய தாத்தா பாட்டி லவ் அப்படின்னோடனே அது பெரிய லவ் ஸ்டோரி, அதில் நிறையா நுணுக்கம் இருக்கும் அப்படின்லாம் இல்லை. எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து நான் பார்க்கும்போதே என்னோடய தாத்தா வந்து இந்த படிக்கையில் தான் அப்படி தான் இருந்தார். ஸோ எங்கள் வீட்டுக்கு மேலேயே, லிட்ரலாக எங்கள் வீட்டுக்கு மேலேயே நாங்கள் தாத்தா பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ நிறையா தெரியும் அவங்கள பற்றி. என்னோடய அம்மாச்சி வந்து இப்போ வீட்டுக்கு மேலே தான் இருக்காங்க. என் அம்மாச்சி நினச்சாங்கன்னா என் தாத்தாக்கு காலைல சாப்பாடு இதில் மோஷன்லாம் கிளியர் அதெல்லாம் பண்ணிவிட்டு கீழே வந்து என் வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனால் என் அம்மாச்சி கீழேயே வரமாட்டாங்க, மேலே தான் இருப்பாங்க. ஏன்னா என் தாத்தாக்கு ஏதாச்சும் நீட்ஸ் வந்துருமா, அவர் எப்பயாச்சும் ராசாத்தின்னு கூப்பிட்டுருவாங்கறாம். இவங்க வந்து அதுவும் அவரும் சும்மா இல்லை, அவர் 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஏய் ராசாத்தினே கிடப்பார். அவருக்கு வேணும், அவருக்கு பக்கத்தில் அவங்க இருக்கணும், அவ்வளோதான். இது வரைக்கும் ஒரு டைம் கூட நானும் என் தம்பியெல்லாம் அங்கே இருப்போம், நாங்களும் நிறையா ஹெல்ப்லாம் பண்ணுவோம். என்னை விட என் தம்பிலாம் பல மடங்கு பார்த்துப்பான் நல்லா தாத்தாவெல்லாம். ஆனால் ஒரு டைம் கூட அர்ஹத் அப்படிலாம் என் தாத்தா கூப்பிட்டதே கிடையாது. ராசாத்தி வாய் நிறைய ராசாத்தின்னு சொல்லியே இறந்தார் அந்த மனுஷன். அவ்வளோ லவ் அவங்களுக்குள்ளேலாம். ஆனால் ஒரு உண்மையாலுமே சொல்கிறேன், நம்மளுக்கு எவ்வளோ உறவுகள் இருந்தாலும் சரி, நான் பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன். அம்மா அப்பா ஃப்ரெண்டு சொந்த பையன் பொண்ணு எத்தனை உறவுகள் இருந்தாலும் சரி, வாழ்க்கை துணைவியார் வந்து ஒரு கட்டத்தில் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிறாங்கல்ல, இறந்து போகிறாங்கல்ல, அதுக்கப்புறம் அந்த இன்னொரு பீஸ் இருக்குல்ல, அது உடஞ்சி உட்காந்துருது. உண்மையாலுமே எத்தனை உறவுகள் இருந்தாலும் அந்த வாழ்க்கை துணைவியார்னு ஒருத்தங்க இல்லை, அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அது எவ்வளோ சண்டை சச்சரவு இருந்தாலும் அவங்க கூடவே இருக்கணும். சண்டை போட்டாலும் அவங்க கூட இருக்கணும். அவங்க இல்லைன்னா ஆப்போசிட்டில் இருக்க பீஸ் உடஞ்சிருது. என்னோடய அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த ஜாதகம்லாம் பார்த்துட்டு என்னத்தையாவது சொல்கிறது, அந்த மாதிரி இதையும் சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்லுவாங்க போல், ஃபஸ்ட்டு நீங்கள் தவறிடுவீங்க, அதுக்கப்புறம் உங்கள் ஹஸ்பண்ட் இருப்பார், உங்களே நினச்சி அவரும் ஒரு 2 years 3 years அந்த கேப்பில் அந்த மாதிரி இருக்கும் ஃப்யூச்சரில் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க போல். உடனே எங்கள் அம்மா என் தம்பிக்கிட்ட நான்லாம் போயிட்டேன்னா அப்பாவெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்கடா. மென் வந்து ஒரு வாழ்க்கை துணை இல்லாத சமயத்தில் ஒரு விமன்னால் கூட மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஒரு விமன்னால் கிச்சனுக்கு போக முடியும், மருமகன்கிட்டயோ வாயை திறந்து ஏதாச்சும் கேட்க முடியும், அவங்களோட நீட்ஸை சொல்ல முடியும், காஃபி வச்சு கொடுமான்னு, இல்லை கிச்சனுக்கு போய் அவங்களே வச்சுக்க முடியும். இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் அவங்க பொழைச்சிப்பாங்க ஒரு விமன். ஆனால் ஒரு மென்னுக்கு அது ரொம்ப கஷ்டம்டா. நான் இல்லைங்கிற பட்சத்துலலாம் அப்பாவை நீங்கள் அதெல்லாம் சொல்லி நம்ம மைண்டில் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறது. அவங்க ஏன் அதை சொல்லணும்? அவங்களுக்கு அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே எக்ஸ்ட்ரீமாக அந்த அன்பு இருக்குது, அவங்களால முடியல. அவங்களுக்கு யோசிச்சு பாருங்கள், ஜாதகம் கேட்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் தவறிடுவீங்க அப்படின்னு சொன்னது அவங்கள அஃபெக்ட் பண்ணல. நான் தவறுனதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாருன்னு யோசிச்சு அவங்களுக்கு அது அஃபெக்ட் ஆகிருக்கு. ஃபேமிலி மேட்டர்ஸில் டாடா பை சொல்லி கிளம்புதான் நாங்கள் மீட் மிஸ்டர் மிதுன். இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, டாடா பை டாடா பாய். வேறு ஒரு பாட்காஸ்ட்டில் வந்து அந்த சில சாவை பற்றின புரிதல் எனக்கு கிடச்சிது. சில டெத் என்னை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுச்சு. ஏன்னா நான் ரொம்ப எமோஷ்னலான டைப்பு. வெளியே தான் பார்க்குறக்கு நல்ல எப்படி சொல்கிறது, அது என்னது இந்த பலாப்பழம் மாதிரி பிரித்தா உள்ளுக்குள்ளே கொல ஐயோ அப்படி ஆயிடுவேன். அந்த டெத்து என்னை ரொம்ப அஃபெக்ட் பண்ணிச்சு, என் தாத்தாவோட இறப்பெல்லாம். அப்போ கரெக்டாக அந்த சாகாவரம்னு ஒரு புக்கு வேறு படித்தேன். ஸோ அந்த டெத்தை பற்றின புரிதல் எனக்கு ரொம்ப வந்துச்சு. அதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அடுத்த பாட்காஸ்ட்டில். இப்போதைக்கு டாடாவே சொல்லி கிளம்புறது நான் உங்கள் மீட் மிஸ்டர் மிதுன். இந்த சில பாடல்கள்லாம் இருக்கும்ல, லிட்ரலாக சில பாடல்கள்
அந்த பாடல் வரிகளில் என்னோடய தாத்தா என்னோடய அம்மாச்சிலாம் வாழ்ந்துருக்காங்க. என்னோடய அப்பா அம்மாலாம் அந்த பாடல் வரிகளை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு 2-3 பாட்டு சொல்லணுன்னா, உனக்காக பிறந்தேனே எனதழகா, அந்த மாதிரி. அதே படத்தில் பேசுகிறேன் பேசுகிறேன் காதல் மொழி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த மாதிரியான பாடல்கள்லாம் என்னோடய அப்பா அம்மா என்னோடய தாத்தா பாட்டிலாம் லிட்ரலாக வாழ்ந்து அவங்களோட லைஃபோட சில பகுதிகளை எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த பகுதிகளை அவங்களே அழகாக மாற்றிருக்காங்க. என்ன ஆனாலும் ஹோல்டிங் ஆன் டு ஈச் அதர் அப்படிங்கிற அந்த ஒரு அது ஸ்ட்ராங்காக இருந்தனால ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்லாம் தாண்டி ஒரு அன்பு, ஒரு காதல், ஒரு லைஃப் திருப்தியாக வாழ்ந்து முடிச்சிருக்காங்க. நல்லா இருக்குல்ல? டாடா பாய், டாட்டா பாய்.